السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைய உரையின் தலைப்பாக வணக்கங்களில் அலட்சியம் வேண்டாம் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புல எல்லா விதமான வணக்கத்தை பற்றியும் நான் பேச போகல. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 2 விதமான சம்பவங்களை சொல்றான். அந்த 2 சம்பவங்கள்லையும் 2 விதமான வணக்கங்கள் வருது. அந்த வணக்கங்கள்ல அலட்சியமாக இருந்ததுனால அவர்களை அல்லாஹ் எப்படி தண்டிச்சான், அதே மாதிரியான வணக்கங்கள்ல நாங்களும் அலட்சியமாக இருந்தா எங்களையும் அல்லாஹு தஆலா தண்டிப்பான் என்ற அந்த பாடத்தை நாங்க கற்றுக்கொள்றதுக்கு தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக எங்களுக்கு தெரிந்த ஒரு சூறாவை வைத்து நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹு தஆலா சொல்றான் சூரா அஸ்ர்ல, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். பொதுவாக அல்லாஹ் தஆலா மனுஷன் சொல்றான், அதுல ஏழை பணக்காரர் எல்லாம் அடங்குவான். பொதுவா யாரு பணக்காரரா இருக்கிறாங்களோ அவங்க நஷ்டத்துல இல்லை, யாரு ஏழையா இருக்கிறாங்களோ அவங்க நஷ்டத்துல இருக்கிறாங்க. இதுதான் உலக பார்வை. ஆனா நஷ்டவாளிகள் அல்லாஹ் தஆலா யார சொல்றான்னு சொன்ன, இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்லமல்கள் செய்து, வதவாஸவ் பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டு, வதவாஸவ் பிஸ்ஸப்ரி, அவ்வாறு சத்தியத்தை உபதேசம் செய்து கொள்ளும் பொழுது நிறைய சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவோம். அப்படி சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது ஒருவருக்கொருவர் பொறுமையை ஏவிக் கொள்கிறார்களோ, உபதேசம் செய்து கொள்கிறார்களோ, இவர்களை தவிர மற்ற எல்லாமே நஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நாலு சொல்றான். ஒன்று அல்லாஹ்வை நம்பணும், 2வது நல்லமல்கள் செய்யணும், 3வது சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் எத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், 4வது பொறுமை அதிகம். இந்த 4 காரியத்தை யார் செய்கிறாரோ அவர் நஷ்டத்துல இல்லை, அவர் லாபத்துல இருக்கிறார். இந்த 4 காரியத்தை தவற விடுபவர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். அந்த அடிப்படையில இதுல 2 செய்தி தான் வரப்போகுது. வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்லமல்கள் செய்யறது, அது சம்பந்தமான ஒரு சம்பவமும், வதவாஸவ் பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்வது. இது 2க்கும் தான் சம்பவத்தை நான் சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான சம்பவம், படிப்பினை தரக்கூடிய சம்பவம். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சதுல இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் கோடான கோடி சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த சம்பவங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு 2 சம்பவத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா வஹியை இறக்குறான்னு சொன்னா அது எவ்வளவு முக்கியமான சம்பவமா இருந்திருக்கு. ஆகையினால அதுல என்ன இருக்கிறது படிப்பினை என்பதை நாங்க பார்க்க போறோம். முதலாவதாக அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் ஜன்னா, தோட்டவாசிகள் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்றான். தோட்டவாசிகள் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கிறான். அதுல பரக்கத்தும் அல்லாஹ் தஆலா செய்யறான். ஆனா அவங்க எந்த வணக்கத்துல அலட்சியமாக இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா தனக்கு தந்திருக்கக்கூடிய சொத்துல அதிகமானதை இவன் பயன்படுத்திக் கொள்ளலாம், கொஞ்சத்தை ஏழை எளியோருக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை அலட்சியப்படுத்துறான். கொடுக்க மாட்டேன், கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன பிளான் அடிக்கணுமோ, திட்டம் தீட்டணுமோ அதை தீட்டுறான். அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு அடி அவங்களுக்கு கொடுத்தான். அந்த முதலாவது சம்பவத்தை நாங்க கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, இப்ப நாங்க ஏழைகள், பொதுவா ஏழைகள் தான் என்ன செய்வாங்க, ஹதியாக்களை பெற்றுக்கொள்வாங்க. அப்ப அந்த ஹதியா பெறக்கூடிய ஏழை அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய தகுதி உள்ளவரா இல்லையா, அல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணுமா இல்லையா? அதுவும் ஒரு கேள்விதானே. எல்லாம் நினைக்கிறாங்க ஏழையா இருக்கிறதுனால நான் தர்மம் கொடுக்க தேவையில்லை, பணக்காரர்கள் தான் தர்மம் கொடுக்கணும், ஏழையாக இருக்கிற நான் வாங்கணும், அப்படித்தான் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லலை. அவங்களோட சக்திக்கு ஏற்ப தர்மம் கொடுத்து தான் ஆகணும்ன்றா. எப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க, இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரதின், ஒரு ஈச்சப்பட துண்டை ஏனும் தர்மம் கொடுத்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கன்றான்.
ஈச்சப்பழ துண்டை கொடுங்கன்னு சொல்லி பணக்காரங்க சொல்லுவாங்க. பணக்காரன் வந்து ஈச்சப்பழம் துண்டு கொடுக்குற அளவுக்கு தான் இருப்பானா? ஒரு ஈத்தப்பழ துண்டை கேட்டு ஒருத்தன் பாரான், அவனுக்கு ஈத்தப்பழ துண்டையாச்சும் கொடுத்து நரகத்தை பயந்து கண்டான். அப்போ உன்கிட்ட எது இருக்குதோ அதை நீ கொடு. இல்லைன்னு சொன்னா நாளை மறுமையில அல்லாஹ் கிட்ட நீ மாட்டுவ, குற்றவாளி ஆகுவ என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அப்ப தர்மம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தர்மம் கடமை, அவங்களோட சக்திக்கு ஏற்ப தர்மம் கொடுக்கணும். அப்ப அந்த தர்மத்துல அலட்சியமாக இருக்கிறாங்க இவங்க. பெரிய தோட்டத்துக்கே சொந்தக்காரர்கள். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் எப்படி அலட்சியமாக இருந்தாங்க, எப்படி திட்டம் தீட்டினாங்க, அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற. கடைசியாக அந்த தோட்டத்துக்கு என்ன ஆச்சு அதையும் நாங்க பார்க்க போறோம். இப்ப எங்களை செல்வந்தர்கள்ல பெரிய கடை ஓனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஏழை ஒரு நாங்களே கண்கூடாக பார்த்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அல்லாத நாட்கள்ல ஏழை ஒருத்தர் வந்து கடைக்கிட்ட வந்தா விரட்டுவாங்க, போய் வெள்ளிக்கிழமை வாங்கணுவாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறானா? ஏற்று வந்தா கொடுக்கணும். கொடுக்குறியா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா அனுப்புறான். ஏழையை அனுப்புறான், இவனுக்கு பிசினஸ்ல பரக்கத்தை செய்யறான். பரக்கத்தை செஞ்சு வரக்கூடிய ஏழைக்கு இவன் கொடுக்குறானா இல்லையா, இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய டெஸ்ட். அதுல ஃபெயில் ஆகினான்டா கோடிக்கணக்கான சொத்துக்களை ஒரு வயர் ஷோட்ல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அப்படியே அழிச்சிருவான். கடைசியில் இவன் அடுத்த நாளைக்கு பிச்சைக்காரன் லெவலுக்கு வந்துருவான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. நபிகள் அவருடைய காலத்துல ஒரு குரூப்பை பத்தி அல்லாஹ் தஆலா பேசிட்டு வரான். பேசிட்டு வந்து சொல்றான், இவர்களை நான் எப்படி சோதிச்சனோ அதே மாதிரி தான் அந்த தோட்டவாசிகளையும் நான் சோதிச்சேன். எப்படி சோதிக்கிறான்? கொடுத்து சோதிக்கிறான் அல்லாஹ். இது அக்ஸமுல் அயஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன். அவர்களுடைய தோட்டம் வந்து அறுவடை செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. நாளைக்கு காலையில ஷுவரா நாங்க அறுவடை செஞ்சிருவோம். அறுவடை செஞ்சிட்டா கையில காசு. நாளைக்கு ஷுவரா அறுவடை செஞ்சிருவோம். அவர்கள் செய்த முதலாவது குற்றம் என்ன தெரியுமா? வலா யஸ்தஸ்னூன். இன்ஷா அல்லாஹ் சொல்லல. முதலாவது குற்றப்பத்திரிகை அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு நாங்க எங்கட பேச்சிலையும் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லவே மாட்டாங்க. ஷுவரா நான் செய்வேன், ஷுவரா போவேன், ஷுவரா தருவேண்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் வரவே வராது சிலாக்களோட வாயில. அது முதலாவது குற்றப்பத்திரிகை அல்லாஹ் தஆலா சொல்றான், நாளைக்கு ஷுவரா நாங்க அறுவடை செஞ்சிருவோம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா வலா யஸ்தஸ்னூன், அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சொல்லவில்லை. இது குற்றப்பத்திரிகையாவே அல்லாஹ் தஆலா சொல்றான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினாலே தவிர நாளைக்கு இதை செய்வேன் அல்லது இதை செய்ய மாட்டேன் என்று நபி நீங்க என்ன செய்யுங்க, சொல்லாதீங்க. சும்மா நாளைக்கு நான் இதை செய்வேன் அல்லது நாளைக்கு நான் இதை செய்ய மாட்டேன் அப்படி சொல்ல வேணாம். இன்ஷா அல்லாஹ் நாடினால் செய்வேன், அல்லாஹ் நாடினால் நான் செய்ய மாட்டேன், இப்படிதான் சொல்லணும் என்று நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான், எங்களுக்கும் கட்டளையிடுறான். அப்ப எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. இவர்கள் என்ன செஞ்சாங்க? இன்ஷா அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் மறந்துட்டான். இன்றைக்கு மனிதன் அப்படித்தான் நினைக்கிறான், காசு பணம் வர வர அல்லாஹ் மறந்துடுறான். எப்ப அல்லாஹ் ஞாபகம் வருது தெரியுமா? அவனுக்கு பெரிய ஒரு நோயை கொடுப்பான் அல்லாஹ், இல்லாட்டி அவன் பிள்ளைக்கோ கொண்டாட்டிக்கோ நோயை கொடுப்பான். அப்பதான் அல்லாஹ் ஞாபகம் வரும். அதையும் தூக்கிட்டு போவான், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் திரிஞ்சு கடைசியில டாக்டர்ஸ்மார் எல்லாம் கையை விரிச்சோன்னே தான் அல்லாஹ் ஞாபகம் வரும், யா அல்லாஹ் காப்பாத்து, ஏன பிள்ளைய குணமாக்கினா நான் 10 ஏழைக்கு உடுப்பு கொடுக்குறேன், சாப்பாடு கொடுப்பேன். அப்பதான் ஏழை எல்லாம் ஞாபகம் வரும் அவனுக்கு. இல்லாட்டி என்ன செய்வா, எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாஹ் ஏழைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்ப இதுல அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிகை, அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லல. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? ஃபத்தாஃப அலைக தாயிபு மிர் ரப்பிக வஹும் நாயிமூன். இன்ஷா அல்லாஹ் சொல்லாம போயிட்டாங்க. இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்லாததின் காரணமாகவே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இரவோடு இரவாக அந்த தோட்டத்தையே கொளுத்திடுறான். அந்த தோட்டம் பத்தி எரியுது. எப்படி எரியுதுன்னா அது காரிருளை போலான அந்த தோட்டம் பத்தி எரியும் பொழுது புகை மூட்டம் வருமா இல்லையா, அந்த புகை மூட்டத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், அது பெரும் காரிருளை போலானது. இருட்டுலதான் பத்துது. அந்த இருட்டுல பத்தும் பொழுது பிரம்மாண்டமான தோட்டமாக இருக்கிறதுனால கொழுந்து விட்டு எரியுது. எரியும் பொழுது அதிகமான புகையின் காரணமாக அந்த இடமே பார்க்க இயலாத அளவுக்கு காரிருளை போலானது அப்படிங்கிறான். அந்த இந்த வர்ணனையை வச்சே எவ்வளவு பிரம்மாண்டமான தோட்டமாக அது இருந்திருக்கும் விளங்குது. சின்ன ஒரு பைக்கோட எரிச்சோம்னா வரும், அவ்வளவு புகை வராது. சின்ன ஒரு புல்ல எரிச்சா அவ்வளவு புகை வராது. பார்க்கும் போதே அப்படி கும்முண்டு இருட்டா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இருட்டு வரணும்னா எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தோட்டமாக அது இருந்திருக்கணும். அல்லாஹ் தஆலா அதை வர்ணிக்கிறான். காரிருளை போல் ஆனது. ஃபதனாத முஸ்பிஹீன், அவர்களுக்கு இது தெரியல. அவளுக்கு என்ன தெரியல?
தோட்டம் இந்த மாதிரி சாம்பலாகி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. அதிகாலையில் என்ன செய்யறாங்க, ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்கிறார்கள். அனிகுது அலா ஹர்சிக்கும் இன்குந்தும் சாரிமீன், நீங்கள் அறுவடை செய்பவர்களாக இருந்தா வாங்க அதிகாலையிலே போவோம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு கொள்றாங்க. அவங்களுக்கு தெரியல அந்த தோட்டம் சாம்பலாகி இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல, கூப்பிட்டு கொள்றாங்க. இதுக்கு பிறகுதான் அவர்களுடைய இரண்டாவது தப்பு என்னன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். முதலாவது தப்பு இன்ஷா அல்லாஹ் சொல்லாதது. இரண்டாவது தப்பு என்ன தெரியுமா? பந்தலகுஹும் யதகாஃபதூன், ரகசியமான முறையில பேசிக்கொண்டு சென்றார்கள். சத்தமா பேசல, இரகசியமாக பேசிக்கொண்டு சென்றார்கள். என்ன பேசுறாங்க தெரியுமா? அல்லாஹ் யதுகுல் அன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், இன்றைய தினம் நாங்க அறுவடை செய்யும் பொழுது அந்த அறுவடை செய்யக்கூடிய இடத்துக்கு எந்த ஒரு மிஸ்கீனும் வந்துடக்கூடாது. அதனால நாங்க சத்தம் போட்டு கொண்டு போனா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்க அறுவடை செய்ய போறோம், அவங்களுக்கு தெரிஞ்சிடும், வந்துருவாங்க. வந்தா கொடுக்க வேண்டி வந்துரும், எங்களுக்கு குறைஞ்சிரும். இந்த மாதிரி கெட்ட எண்ணத்துல அவன் என்ன செய்யறான், சத்தம் போடாம ரகசியமா பேசிக்கொண்டு போறாங்க. ரகசியமா போய் எங்களுடைய அறுவடைகளை செய்ய, இது இரண்டாவது அவங்களுடைய குற்றம். இப்படி போறாங்க. போன உடனே அந்த தோட்டத்தை அவர்கள் கண்ட பொழுது பாலு இன்னால் அவாலு, நாங்கள் வழி தவறி வேற எங்கேயோ வந்துட்டோம்னு சொன்னான். அவன் தோட்டத்தை அவனுக்கே அடையாளம் தெரியல. வளமையான ரோட்ல தான் வாரான், வீட்டுக்கும் அவனுடைய தோட்டத்துக்கும் எந்த ரோடோ அந்த ரோட்ல தான் வாரான் வளமையா. அந்த ரோட்ல வந்து பார்த்தோன்னே அவன் நினைக்கிறான் வேற ரூட்ல வேற எங்கேயோ நாங்க வந்துட்டோம் போலண்டு. அவனுடைய தோட்டத்தையே அடையாளம் தெரியாத அளவுக்கு அல்லாஹ் அழிச்சிட்டான். அவனுடைய தோட்டத்துக்குரிய அடையாளம் அவனுக்கு தெரியல. அப்ப என்ன சொல்றான், இன்னா லவாலு, நாங்கள் வழி தவறி வந்து விட்டோம் அப்படின்னு. அப்புறம் தான் சொல்றாங்க பல் நஹ்னு மஹ்ரூமூன், இல்ல நாங்க கரெக்டா எங்க தோட்டத்துக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம், ஆனா நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம். நேத்து இங்க இருந்து இரவுல போகும் பொழுது என்னெல்லாம் இருந்துச்சோ அவ்வளவும் இல்லாம போச்சு, எங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்க இழந்துட்டோம். பால ஔசத்துக்கும் அல மகுல்லக்கும் லவ்லா துஸப்பிஹூன், அதுல ஒரு நடுத்தரமான ஒருத்தர் இருக்கிறார். நடுத்தரம்னா ஒரு அளவுக்கு அல்லாஹ் பாய்ந்தவன் இருப்பான் தானே, எல்லா குரூப்லயும் அப்படி இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன சொல்றாரு, அலம் மகுல்லக்கும் லவ்லா துஸப்பிஹூன், அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லலையா? அல்லாஹ் தானே உங்களுக்கு இதை தந்தான், அல்லாஹ்வை புகழுங்கப்பா, அல்லாஹ் இதை தந்ததுக்காக அவனுக்கு தஸ்பீஹ் செய்யுங்க, அவனை புகழுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிறகு எல்லாம் போயிடுச்சு. அல்லாஹ் சொன்ன மாதிரி அவர்கள் அந்த ஏழைகளுக்குரிய பங்கை கொடுத்திருந்தா அதே மாதிரி டபுள் ட்ரிபிள் அல்லாஹ் கொடுத்திருப்பான். இவன் கொடுக்க தவறியதின் காரணமாக, கெட்ட எண்ணத்தின் காரணமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஏழைக்கும் இல்லை இவனுக்கும் இல்லை, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அல்லாஹ் தஆலா அழிச்சதுக்கு பிறகு என்ன செய்யறான், அப்பதான் திருந்துறான். அப்ப திருந்தோணும்ன்றது உண்மைதான். எல்லாத்தையும் இழந்ததற்கு பிறகு திருந்தி என்ன பிரயோசனம்? அப்ப என்ன ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்ப சொல்றான் சுபஹான ரப்பினா இன்னா குன்னா வாலிமீன், எங்களுடைய இறைவன் மிக தூய்மையானவன், நாங்க தான் அநியாயம் செஞ்சிட்டோம். இந்த தோட்டத்தை அழிச்சு அல்லாஹ் எங்களுக்கு அநியாயம் செய்யல, நாங்க அநியாயக்காரர்களாக இருந்ததனால்தான் அல்லாஹ் இந்த தோட்டத்தை அழிச்சிட்டான். அவனோட வாயாலே அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்ல வைக்கிறான். ஒருவரை ஒருவர் குறை கூறி கொண்டார்கள், உன்னையால தான் இப்படி நடந்துச்சு, இவனால தான் இப்படி நடந்துச்சு. அப்பையும் பாருங்க சரியா திருந்தல, என்னையாலத்தான் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றதுக்கு வருது இல்ல, பாத்தீங்களா? உன்னையால தாண்டி அப்பயும் அடுத்தவனு தான் கூட சொல்றான். அப்பயும் முழுசா இவங்கள் திருந்தல. பாலுயா ஒயிலனா இன்னா குன்னா தாதீன், நாங்கள் வரம்பு மீறி விட்டோம். ஆசா ரப்புனா ஐயுபதிலனா கைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராதிபூன், இதை விட மிகச் சிறந்த ஒன்றை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடும், நாங்கள் அவன் மீதே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இப்படி இல்ல நம்பிக்கை உண்ட இழந்ததுக்கு பிறகு இல்ல இதோ இத மாதிரி இன்னொன்று தரணும்னு நாங்க ஆசை வைக்கணும். எப்படின்னா எங்களுக்கு நல்லது ஒன்று அல்லாஹ் தந்திருக்கிறான், அதன் மூலமா இயலாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இயலாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அல்லாஹ் கிட்ட ஆசை வைக்கணும், யா அல்லாஹ் நீ தந்தத்துல இருந்து நான் ஹெல்ப் பண்றேன், இதை விட இன்னும் கூடுதலா எனக்கு தா. அப்படிதான் எல்லாம் இழந்ததுக்கு பிறகு ஆசை வச்சு வேலை இல்லை. சில நேரம் அதை விட அல்லாஹ் தஆலா சிறப்பு ஒன்று கொடுக்க கூடும். இழந்ததுக்கு பிறகு அந்த மாதிரி திருந்தி வேலை இல்லை. நம்ம இருக்கிறத கொடுத்து கொண்டே இருக்கணும். கொடுத்து கொண்டு இருந்தா எங்களுக்கு தெரியாமலே கூடிக்கொண்டே இருக்கும். எங்க இருந்து வருது, எப்படி வருது, அது எங்களுக்கே தெரியாது. அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனா இவங்க என்ன செய்யணும், கொடுக்காதனால அல்லாஹ் தஆலா தண்டிச்சான். கடைசி அல்லாஹ் தஆலா சொல்றான் கதாலிக்கல் அதாப், இப்படித்தான் என்னுடைய தண்டனை இருக்கும்ன்றான்.
அவர்களை தண்டிக்கும் விதமாகத்தான் நான் அவர்களுடைய தோட்டத்தை கொளுத்தினேங்கிறான். தண்டனைக்காகத்தான் செஞ்சேன். அவர்கள் தப்பு செஞ்சாங்க, சாதாரண தப்பு இல்லை. என்ன தப்பு? இன்ஷா அல்லாஹ் சொல்லலன்றதுக்கு தான் கொளுத்துறான் அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லலன்னு சொல்லி அடுத்த வரத்தில் என்ன சொல்றான்? அவர்களுடைய தோட்டத்தை நான் கொளுத்தி விட்டேன்கிறான். அதுக்கு பிறகுதான் அடுத்த நாள் காலையில ரகசியமா போவோம், ஏழைகளுக்கு நாங்க கொடுக்க கூடாது சொல்லி அடுத்த கெட்ட எண்ணம் வைக்கிறான். அப்ப இந்த இதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? கொளுத்தினால் தண்டிக்கும் முகமாகத்தான் செய்தேன். வல் அஸாபுல் ஆகிரத்தி அக்பர், நாளை மறுமையிலே நான் கொடுக்கிற தண்டனை இருக்கிறதே அது இதைவிட பயங்கரமானது, இதைவிட மிக பெரியது. லவ்கானு யாலமுன், அவர்கள் அறிவாள்களையானால் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நிப்பாட்டுறான். உனக்கு நீ இதை பெரிய தண்டனையா நினைக்கிற, நாளை மறுமையில நீ திருந்த இல்லைண்டா நாளை மறுமையில உனக்கு தர இருக்கிற தண்டனை இருக்கிறதே அது இதை விட பெருசி, விளங்கிக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி முடிக்கிறான். அதனால வசதி படைத்தவர்களா இருந்தா உங்களுக்கு தெரியும், இப்ப எங்க ஸ்கூல் சீசன் ஆரம்பிக்க போகுது. இவ்வளவோ பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கிறான். நாங்க வசதிப்பட்டவர்களாக இருந்தா என்ன செய்வோம்? எங்களுடைய தேவைக்காக, உணவு தேவைக்காக நாங்க பட்ஜெட் போடுவோம், உடுப்பு தேவைக்காக பட்ஜெட் போடுவோம். அதே மாதிரி அதுவும் தேவைதான். அதுவல் மாதிரி இவர்களுக்கும் நாங்க என்ன செய்யணும்? அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஹெல்ப் பண்ணணும். பண்ணினால் அல்லாஹ் தஆலா இன்னும் இருக்கிறது, இன்னும் கூடணும்னு தானே நாங்க ஆசைப்படுறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வெச்சிக்கிட்டா கூடாதுங்கிறான். கொடுத்து கொண்டே இரு, அப்பதான் கூடு பண்றான். ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். அன்ஃபிக் யப்ன ஆதம், மனிதா நல்வழியிலே செலவழித்துக் கொண்டே இரு, உன்ஃபிக் அலைக்க, உன்னுடைய செலவுக்கு நாம் பொறுப்புங்கிறான். ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹ்வே வாக்கு தாரான். அப்ப நீ சேர்த்து வச்சுட்டு இருந்தா கூடாது, ஏழாதவங்களுக்கு கொடுத்துட்டே இரு, உனக்கு இங்கால கூடிக்கிட்டே இருக்கு. இங்கால கூட்டுறது ஒரு பக்கம், நாளை மறுமையிலும் பெரிய அளவுக்கான நன்மையை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப முதலாவது பாடம் என்னது? இவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவதில் அலட்சியமாக இருந்தார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வதில் அலட்சியமாக இருந்தார்கள். அல்லாஹ் தண்டிச்சுட்டான். இவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் கிட்ட போய் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லலன்னு சொல்ல மாட்டானே, முஸ்லிம்கள் இவர்கள். அதை நாங்க விளங்கிறோம். முஸ்லிமாக இருந்து கஞ்சத்தனம் காட்டுறா, அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான். அடுத்த சம்பவத்தை பாருங்க, இதுதான் முக்கியமான சம்பவம். இதுல என்ன படிப்பினை இருக்குன்னு சொன்னா, இப்ப நாங்க அந்த நான் முதலாவது வாசித்த வல்லாசர் சூறால வத்தவாசோ பில் ஹக்கி, ஒருவருக்கு ஒருவர் நல்லுபதேசம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றானே. இவங்க என்ன செய்யறாங்கன்ற மனுஷன் நினைக்கிறான், தன்னளவுல நல்ல மனிதனா வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறான். அடுத்தவன் என்ன பிழை செஞ்சாலும் சரி, என்ன தவறு செஞ்சாலும் சரி, அது அவனோட போகட்டும், அவன் தானே செய்யறான், எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சு தன்னளவுல தொழுதா, தன்னளவுல திக்ர் செஞ்சா, தன்னளவுல நல்ல மனுஷனா வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறான். பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு குரூப்பை தண்டிக்கிறான்ல. அந்த சம்பவத்தை தான் நாங்க பார்க்க போறோம். நாங்க நினைக்கிறோம் இது ஒரு குரூப் இருக்குது, என்னன்னா நன்மையை மட்டும் சொன்னா போதும், தீமையை தடுக்க தேவையில்ல அப்படிம்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நன்மையும் ஏவுங்க, தீமையும் தடுங்க, அதனாலதான் நீங்க சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மனிதர்கள்லயே நீங்க தான் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? நன்மையும் ஏவுறீங்க, தீமையும் தடுக்கிறீங்க, அதனாலதான் சிறப்பு. அப்ப ரெண்டையும் ஒரு சேர அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சிலர் என்ன சொல்றாங்க? நம்ம நன்மையை மட்டும் ஏவுவோம். ஏன் தெரியுமா? நன்மையை மட்டும் ஏவினா அடிக்க மாட்டான், தீமையை தடுக்க போனாதான் அடிப்பான். அடிக்கு பயந்துதான் என்ன செய்யறது? நன்மையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம், தீமை சொல்லவானா, அடி தாங்கலாது. நபிமார்களை ஏன் அடிச்சான்? நபிமார்களை அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்லி இருந்தா அடிச்சிக்க மாட்டான், அல்லாஹ்வை மட்டும் வணங்குன்னு சொன்னதால தான் அடிச்சான். இந்த சிலைகள் எல்லாம் வணங்காது, தீமையை தடுத்தாங்க நபிமார்கள், அதனாலதான் போட்டு அடிச்சான். ஆகையினால தீமையை தடுக்காம இருந்தவர்களுக்கு என்ன தண்டனை பாருங்க. நீங்க இது பார்க்கும்போது சம்பவத்தை இதே மாதிரி போட்டோ காப்பியர் எங்கட காலத்திலும் இருக்கிறாங்க பாருங்க. முதலாவது எங்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா குர்ஆன்ல வாரதுனால சீரியஸா நாங்க எடுத்துக்கிடுவோம். வேற வேற கதை புஸ்தகங்கள்ல வந்தா இதெல்லாம் பெரிய விஷயமானு நாங்க கூட நினைப்போம். எப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குர்ஆன்ல சனிக்கிழமை வாசிகள் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்ஹாபு சபத், சனிக்கிழமை வாசிகள். இவங்க யார் என்று சொன்னால், எங்களுக்கு எப்படி வெள்ளிக்கிழமை நாள்ல, ஆண்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல குறிப்பிட்ட ஒரு நேரத்தை இபாதத்துக்கு மாத்திரம் ஒதுக்கணும். அந்த டைம்ல பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரம் ஹராம். அதுல ஆண்கள் கடையில மனைவியை வச்சுட்டு வந்தாலும் அதுவும் ஹராம் தான். அந்த டைம்ல வியாபாரத்தை நிறுத்த வேணும்ங்கிறான். வதருல் பைய, வியாபாரத்தை விட்டு விடுங்கிறான். வியாபாரம் செய்யக்கூடாது. ஆண்கள் நாங்க வரோம், சில முஸ்லிம்கள் அப்படி செய்யறாங்க, மனைவியை வச்சுட்டு வராங்க. அந்த தடுக்கப்பட்ட நேரத்துல ஈட்டக்கூடிய ஒவ்வொரு பொருளாதாரமும் ஹராம். அதே மாதிரி நான் பார்த்தேன், இந்த பெட்ரோல் ஷெட் இருக்குது, பெட்ரோல் ஷெட்டுக்கு உரிமையானவர்கள் இருக்கிறாங்க முஸ்லிம்கள்.
அவங்க என்ன செஞ்சிருவாங்க, முஸ்லீம் அல்லாதவங்க தான் வேலைக்கு இருப்பாங்க, அவங்க வேலை பார்க்காம இவங்க வந்துருவாங்க பள்ளிக்கு. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இவர்களுக்கு நடக்கிறது. இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி கொடுக்குறான்னு சொன்ன, நிறைய அநியாயத்துக்கு மேல அநியாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க, குற்றத்துக்கு மேல குற்றம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தண்டிக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்களுடைய தொழில் வந்து மீன்பிடி தொழில், கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது தான் தொழில், கடலுக்கு பக்கத்துல தான் வாழ்றாங்க. அல்லாஹ் தஆலா ஏனைய 6 நாட்கள்லயும் வியாபாரம் மீன் பிடிச்சிக்க, இந்த ஒரு நாள் மட்டும் கடலுக்கு போக கூடாது. ஒரு நாள் முழுக்க, சனிக்கிழமை நாள் முழுக்க, வெள்ளிக்கிழமையில எங்களுக்கு சின்ன ஒரு டைம் தான், அவங்களுக்கு முழு நாளும், அந்த நாளும் கடலுக்கு போக கூடாது, மீன் பிடிக்க கூடாது. இதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விட்ட கட்டளை. எப்படி சொல்றான், வஸல்கு மனித கரியத்தில்லதி கானத் ஆபிரத்தல் பஹரி இது யஹிதுன ஃபி ஸபதி, சனிக்கிழமை விஷயத்தில் அவர்கள் வரம்பு மீறினார்கள். இஸ்தீஹிம் பீதானஹும், எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா, எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? ஏனைய 6 நாட்கள்ல கடல் தொலைவுக்கு போவாங்க, லேசில மீன் கிடைக்காது. எந்த நாள்ல அல்லாஹ் தஆலா தடுத்தானோ அந்த நாள்ல இவர்களை சோதிக்கும் விதமாக கடல் ஓரத்துக்கே அல்லாஹ் தஆலா மீன்களை கொண்டாந்து வைக்கிறான். கண்ணுக்கு பார்க்கிற அளவுக்கு, கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு மீன் துள்ளி விடியாது. கடல் ஓரத்துல போனா கையாலே பிடிச்சிக்கலாம், அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். ஏனைய 6 நாட்கள்ல லேசில கிடைக்காது. எந்த நாள்ல வாழான்றானோ கண் முன்னுக்கு வந்து விளையாடுது. கதாலிக்க நபுலுஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன், அவர்கள் குற்றம் செய்து கொண்டு இருந்ததின் காரணமாக இப்படித்தான் நான் அவர்களை சோதிச்சேங்கிறான். சோதிக்கிறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேங்கிறான். இன்னைக்கு இருக்குது. எங்கட ஆக என்ன செய்வாங்க, முஸ்லீம்கள் பிசினஸ் பண்றாங்கல்ல கடையில, வெள்ளிக்கிழமை நாள்ல என்ன செய்வாங்கன்னா, பாங்க எல்லாம் தெரியும், கேலண்டர் இருக்குது, பாங்க எத்தனை மணிக்கு எல்லாம் தெரியும். கஸ்டமர் உள்ளுக்கு வந்தோடனே ஷட்டரை பாதிக்கு மூடிக்கிடுவான். ஷட்டரை பாதிக்கு மூடிக்கிட்டு இதுக்கு பிறகு வார கஸ்டமர் எடுக்க கூடாது, ஏற்கனவே உள்ளுக்கு வந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு பிசினஸ் பண்ணுவோம். அங்க பாங்கு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், பாங்கு சொன்னா ஓடிருங்கிறான் பள்ளிக்கு. இவங்க என்ன செய்யறாங்க, பாதியை மூடி வச்சுட்டு உள்ளுக்கு பிசினஸ். ஏப்பா இப்படி செய்றீங்க, அல்லாஹ் இப்படி சொல்றானேண்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, உள்ளுக்கு வந்துட்டாங்க இவங்களை எப்படி விரட்டுறது, இதான் கேள்வி. உள்ளுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு மனசு நோகாத முறையில சொல்லி அனுப்பினா நாளைக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஜும்மாவுடைய நேரம், நாங்க போனா அவங்களுக்கு சரியில்லை, அது சொல்லி நாங்க போக தேவையில்லைன்னு அவங்களே விளங்கிடுவாங்க. இவன் என்ன நினைக்கிறான்டா, இவன் டேலண்ட்டுக்கு தான் கஸ்டமர் வாரான்னு நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவன் டேலண்ட்டுக்கு இல்ல, இந்த மீன் வாசிகள், சனிக்கிழமை வாசிகளை எப்படி சனிக்கிழமையில மீன் பிடிக்க போவானு சொல்லிட்டு கடலோரத்துக்கு மீனை கொண்டாந்தானோ, அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில இந்த டைம்ல பிசினஸ் பண்ண வானான்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கஸ்டமர்ஸை கொண்டாந்து குவிக்கிறான் கடையில. என்ன செய்யறான்னு பார்ப்போம். நான் சொன்ன இந்த கட்டளையை மதிச்சு ஓடி பள்ளிக்கு போறானா அல்லது வந்து எந்தாச்சும் நடிப்புத்தனமா இருக்கிறானான்னு பார்ப்போம்னு சொல்ல அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். அதே மாதிரி இருக்கு, அதே மாதிரி செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் பெரிய பாடம் இருக்கிறது, எப்படி இருக்கிற தண்டிச்சான்றதுக்கு பெரிய பாடம் இருக்குது. இப்பதான் அந்த சம்பவம் வருது. ஒரு கூட்டம் வந்து என்ன செய்யறாங்கடா, மீனை பாக்குறாங்க, பார்த்த உடனே கடல்ல பெரிய ஒரு கிணறு தோடுறாங்க. கிணறு தோண்டிட்டு கடல்ல இருந்து இந்த கிணங்கு வரைக்கும் ஒரு வாய்க்கால தோன்றாங்க, சின்ன ஒரு கான் மாதிரி தோன்றாங்க. தோண்டினா அந்த அலையிலிருந்து மீன் அடிச்சு வரும் இல்லையா, அந்த அலையிலிருந்து அடிபட்டு வரக்கூடிய மீன் இந்த கால்வாய் வழியாக வந்து இந்த கிணற்றுக்குள்ள விழும். சனிக்கிழமை பேசாம இருந்துட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற மீன் எல்லாம் பிடிச்சிக்கிடுவான். இப்படி கொஞ்ச நாள் செஞ்சாங்க. கடலுக்கு தான் போகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு குறுக்கு குத்தி வேலை செஞ்சா அவங்களுக்கு. கொஞ்ச நாள் இப்படி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு குரூப் யோசிச்சுச்சு, நாங்க இப்படி வெட்டி வச்சு கிணத்துக்குள்ளேயே இவ்வளவு மீன் விழுது, நேரடியா போனா எவ்வளவு மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு குரூப் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி சனிக்கிழமை மீன் பிடிக்க போகுது. இப்ப இந்த டைம்ல 3 பேர் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்று யாரு தெரியுமா, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி இப்ப கடலுக்கு போற ஒரு குரூப், இவங்க ஒரு குரூப். ரெண்டாவது இப்படி போகக்கூடிய குரூப்பை தடுக்கிறாங்க ஒரு குரூப், போகாதீங்கப்பா அல்லாஹ் போக வானான்னு சொல்லிக்கிறான், மீறி போனீங்கன்னா அவனுடைய கோபத்துக்கு ஆளாக்குவீங்க, போகாதீங்கன்னு தடுக்கிறாங்க. இது ரெண்டாவது நல்லடியார்கள். மூணாவது ஒரு குரூப் இருக்கு தெரியுமா, போறவன் போறான், அவனைத்தானே அல்லாஹ் தஆலா தண்டிக்க போறான், நீங்க உங்களுக்கு ஏன்டா தேவையில்லாத வேலை. மூணாவது குரூப், இதை நீங்க பார்த்திருப்பீங்க எங்கட காலத்திலே, தீமையை தடுக்கும் போது வந்துருவான், அவன் தானே குடிக்கிறான், உனக்கு ஏடா தேவையில்லாத வேலை அப்படின்பான்.
அதே ஸ்டைல் தான். என்ன சொல்றா, அவன் தானே போறான், அவனை அல்லாஹ்வால அடிக்க போறான் அல்லது தண்டிக்க போறான், உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை இப்படின்ட்டான். எப்படி சொல்றான்டா, வயக்கால உம்மத்தும் மின்கும், அவர்களில் ஒரு கூட்டம் சொன்னது, லிம தனிலூன கௌமன், எதுக்கப்பா ஒரு கூட்டத்துக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்றீங்க, அல்லாஹ் முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா, ஒன்றோ அவர்களை அல்லாஹ் அழிச்சிடுவான், அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி போறான்ல அல்லாஹ் அழிப்பான், அல்லது கடுமையாக அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான். அது அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். அவனுக்கு நீங்க எப்ப தேவையில்லாம உபதேசம் பண்றீங்க என்று நல்லடியார்களை பார்த்து இவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அப்ப அவன் ரெண்டு காரணம் சொல்றாங்க. நாங்க ஏன் இது சொல்றோம் தெரியுமா, லா மஅஸிரத்தன் இலா ரப்பிக்கும், நாளை மறுமையில குற்றவாளி கூண்டுல இவர்கள் நின்று விடக்கூடாது. இவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி போனா நாளைக்கு மறுமையில எல்லாம் பார்த்து கொண்டிருக்க அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளிகளாக இவர்கள் ஆகிவிடக் கூடாது என்பது ஒரு நோக்கம். இரண்டாவது அல்லஹும் யத்தகூன், நாங்க இப்படி சொல்லும் பொழுது சில நேரம் பயந்து அதுல இருந்து இவர்கள் விலகக்கூடும். ஏதோ ஒரு ஆசையில போறாங்க, போகாதீங்கப்பா அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், அல்லாஹ் தண்டிப்பான், நாளை மறுமையில நீ குற்றவாளிகளா ஆகிருவீங்க, இப்படி சொல்லும் பொழுது பயந்து எது செய்யலாம், திருப்பி வந்துடலாம். இந்த ரெண்டு நோக்கத்துக்கு தான் நாங்க என்ன செய்யறோம், அவர்களை இப்படி நாங்க எச்சரிக்கை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நல்லடியார்கள் சொல்றாங்க. அப்ப இது கண்கூடாக நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது என்ன சரி பிரச்சனை வந்தா வந்துருவாங்க, அவங்க தான் முன்னுக்கே விற்பாங்க. என்று என்ன சொல்லுவாங்க, அவன் தானே செய்யறான், உனக்கு ஏன் தேவையில்லாத வேலைமா, இந்த பாரு பிரச்சனை பாத்தியா, அவன் செய்யற தப்ப நீ சுட்டி காட்டும் பொழுது இந்த பாரு பிரச்சனை அடித்தடி அப்படின்பான். அவன் அதுக்கு வந்துருவான், ஆனா தீமையை தடுக்கிறதுக்கு வரமாட்டான். தீமையை தடுக்கும் பொழுது அவன் பின்னுக்கு நின்றுவான். தீமையை தடுக்கும் பொழுது என்ன சரி பிரச்சனை வந்துட்டா தீமையை தடுக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு உபதேசம் செய்வான். பாரு நீ கெட்டதை தடுக்க போன, பெரிய பிரச்சனை, இப்ப கூடிய ரெண்டாவது, குடும்பமே ரெண்டாவது அப்படிம்பா. அப்ப குடும்பமே ரெண்டாவது, அப்ப அவன் சாராயம் கடைசி வரைக்கும் குடிச்சிட்டு குடிக்காரனாவே மரணிச்சா பரவாயில்லையா? அப்ப கெட்டவன் கெட்டவனாகவே வாழ்ந்து மரணிச்சா பரவாயில்லையா? அப்படி ஒரு குரூப் இருக்குது. தன்னளவுல நல்ல மனிதர்களாக இருந்தா போதும், அவர்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். அதுக்கு கூட அல்லாஹ் தஆலா சொல்றான், பலம்மா நசூமா துக்கிரு பிஹி, நாங்க எதை வச்சு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வோமோ அதிலே அவர்கள் அலட்சியமாக இருந்த பொழுது அஞ்சைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூஇ, தீமையை விட்டும் தடுத்தார்களே அவர்களை மாத்திரம் நாம் காப்பாத்தினோம்ங்கிற அல்லாஹ். 3 குரூப் அல்லாஹ் தஆலா சொல்றான். வரம்பு மீறி போன ஒரு குரூப்பும், தடுத்த ஒரு குரூப்பும், தடுப்பவர்களை தடுத்த ஒரு குரூப், 3 குரூப்பை சொல்லிட்டு யார மட்டும் காப்பாத்தினேன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூஇ, தீமையை தடுத்தார்களே அந்த நல்லடியார்கள் அவர்களை மாத்திரம் நான் காப்பாத்தினேங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை யாருக்கு வந்திருக்குது? கட்டளையை மீறி போனவனுக்கும் வந்திருக்குது. போனவனை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, கெட்டவன், அவனுக்கு வந்திருக்குது. அவர்களுடைய லிஸ்ட்ல இவங்களை கொண்டு போய் சேர்த்துட்டான். இவன் வரம்பு மீறி போகல, ஆனா பார்த்து கொண்டு இருந்தான் பாத்தீங்களா, அதுக்கு அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் தஆலா சேர்த்துட்டான். அவர்களுக்கு கொடுத்த தண்டனையே அல்லாஹ் தஆலா இவங்களுக்கும் கொடுக்குறான். அப்ப சின்ன விஷயமா இது? ஒருத்தன் தப்பு செய்யும் பொழுது அதை தடுக்கிறதுக்கு சக்தி இருந்தும் கண்டும் காணாமல் இருப்பது சின்ன விஷயமா? அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. நாங்க தப்பு செய்யல, அவன் தான் தப்பு செய்யறான், தடுக்கிறதுக்கு சக்தி இருக்குது, பார்த்துட்டு பேசாம இருக்கிறோம். தண்டனை வரும்போது அவனுக்கும் வருது எனக்கும் வருது. ஏன் நீ ஏன் பார்த்துட்டு இருந்த? சக்தி இருந்து ஏன் பார்த்துட்டு இருந்த? ரெண்டையும் அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான். எப்படி சொல்றான், வாஹத்னல்லதீன வலமு, அநியாயம் செய்தவர்களுக்கு என்னுடைய வேதனை பீடித்தது, கடுமையான வேதனையை கொண்டு நான் அவர்களை தண்டித்தேன், ரொம்ப கடுமையாக நான் அவர்களை தண்டித்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களுக்கு வந்த தண்டனையும் சொல்லணும் இல்ல, என்ன தண்டனை வந்துச்சு அவர்களுக்கு கொடுத்த தண்டனை அல்லாஹ் தஆலா சொல்றான். பலம்மா ஆட்டோ அம்மா நுகு, நான் எதை விட்டும் தடுத்தேனோ அதிலே அவர்கள் வரம்பு மீறிய பொழுது குல்நாலஹும் கூனு ஸிரதன் காசியின், இழிவடைந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். குரங்கா மாத்திட்டாலாம். மனித பிறவியாக வாழ்ந்தவன் தான் செய்த தவறுக்காக தப்புக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கடந்த காலங்கள்ல குரங்குகளாக பன்றிகளாக எல்லாம் மாத்தி இருக்கிறான் தண்டிக்கும் விதமாக. நபிகளாருடைய சமுதாயத்துக்கு அந்த தண்டனை இல்லைன்னு வாக்குறுதி கொடுத்துட்டான். நபிகள் நாயகத்துக்கு அந்த மாதிரி உருமாற்றி தண்டிக்கும் தண்டனை
உங்களுடைய சமுதாயத்துக்கு இல்லைன்ட்டான். வேற வேற தண்டனைகள் இருக்குது, உருமாட்ட மாட்டேன்ட்டு வாக்கு கொடுத்துட்டான்ல. அதனால உருமாற்றும் தண்டனை நபிகள் நாயகத்துடைய சமுதாயத்துக்கு இல்ல. அதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான தண்டனையை கொடுத்திருக்கிறான். எப்படி மனிதனாக வாழ்ந்தவன் இழிவடைந்த குரங்காக மாறுகிறான். குரங்குண்டா பாக்குறதுக்கு தான் குரங்கு, மனுஷத்தன்மை அவன்கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த தண்டனை அவனுக்கு விளங்கணும் தானே. தண்டிக்கும் விதமாக அல்லாஹ் என்னை குரங்காக மாத்தி இருக்கிறான் அவனுக்கு விளங்கணும். ஒவ்வொரு செகண்டும் அவன் அதாப அனுபவிக்கணும், வேதனையை கவலையை அனுபவிக்கணும். அப்பதான் அது அவனுக்கு தண்டனையாக இருக்கும். ஆனா இன்னொன்று, அவர்களில் பரம்பரை இல்லை. எவனை குரங்காக மாத்தினானோ அவன் தான் அந்த பரம்பரையில கடைசி. அதற்கு பிறகு அவனில் இருந்து பரம்பரையை நான் உருவாக்க மாட்டேன்ட்டான். அப்படி தண்டிக்கப்பட்டவர்கள்ல அவன் தான் கடைசி பரம்பரை, அவனுடைய பரம்பரை தொடராது. அப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அப்ப தண்டிக்கும் விதமாக கேவலமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி போனவன் குரங்கா மாத்தினான்டா அது ஒரு பரவலன்னு சொல்லணும். போறவனை தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுக்காக அவர்களையும் அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான்டா. லேசிப்பட்ட விஷயமானு பாருங்க. வணக்கம், நன்மையை ஏவி தீமையை தடுப்பது வணக்கம். அதுல அலட்சியமாக இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், எப்படிப்பட்ட தண்டனை பாருங்க. அடுத்தவனுக்கு ஒன்று நடந்தா அது அவனோட போச்சு, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. நல்ல விளங்கிறோம். இப்ப இது தலைப்போடு சம்பந்தப்பட்டு இன்னொரு விஷயம் பாருங்க, நான் சொல்றேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான்டா, சோதனை அவனுக்கு மட்டும் இல்லை. இதை நல்லா விளங்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்டா, எங்களுக்கு முன்னாடி சில நோயாளிகள் இருப்பாங்க, அல்லது பொருளாதார ரீதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இவர்களை நாங்க பார்க்கிறோம், அவன் தானே கஷ்டப்படுறான், எனக்கு என்னன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, சோதனை அவனுக்கு மட்டும் இல்லை, நோயாளியாகி அவனுக்கும் சோதனை. ஆரோக்கியமாக இருக்கிற நீ அவனுக்காக என்ன செய்கிறாய், உனக்கும் சேர்த்துதான் சோதனை. அவன் கஷ்டப்படும் பொழுது உன் பங்குக்கு நீ என்ன செய்தாய், நாளைக்கு அல்லாஹ் கேட்பான் மறுமையில. உன் கண் முன்னாடி அவன் கஷ்டப்பட்டான், உனக்கு செய்யலுமான காரியங்கள் இதெல்லாம் இருந்துச்சு, செஞ்சியா, அவனுக்காக நீ என்ன செய்தாய். ரெண்டு பக்கமும் தான் சோதனை. கஷ்டப்படுறவனுக்கும் சோதனை, பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கும் சோதனை. இப்ப பாருங்க, பலஸ்தீன்ல கிட்டத்தட்ட 470 நாட்களுக்கும் மேலாக அப்படி அநியாயங்கள் நடந்து கொண்டு இருந்தது. இப்ப காசால இல்ல, வேற பக்கத்துல ஆரம்பிச்சிருக்கிறான் அநியாயம் செய்யறதுக்கு. நான் கேட்கிறேன், இந்த 470 நாட்கள் அவர்கள் கஷ்டப்பட்டாங்கல்ல, தின்ன குடிக்க இல்லாம, உடுப்பு இல்லாம, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, பச்சிலம் குழந்தை, பிறந்த குழந்தைக்கு பால் இல்ல, 45 நாள் குடிக்கிறதுக்கு பால் இல்லாம பட்டினி சாவு. முள்ளு எண்ணலாம், முள்ள எண்ணேலும் அந்த அளவுக்கு எலும்பும் போடும் அந்த புள்ள. இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம, பால் இல்லாம மௌத்தா போச்சு, பட்டினி சாவுன்றது ரொம்ப கொடுமையானது. எங்களுக்கு சாப்பாடு இல்லாம பசியோடு இருக்கலாமா, காலையில சாப்பிடலன்னா மாலை ஆகும் போது நோம்பு டைம்ல எப்படி இருக்கு எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது 40-45 நாள் தான் யோசிச்சு பாருங்களேன். அந்த சின்ன பிள்ளைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது, அவ்வளவு வேதனைப்பட்டு மரணிச்சிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சில அவர்கள் போட்ட குண்டுகள், மேல இருந்து போட்ட குண்டுகள் நேரடியாகவே உடல்ல பட்டு செதறி போய் கடைசியில அந்த இப்படி சேர்க்கிறாங்க, யார்ட உடல்ல கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு வெடிச்சு செதறிச்சு. அப்படி சதைகளை தான் அப்படி அந்த மாதிரி பெரிய. அதே மாதிரி இன்னொரு அவர்கள் இதுல இருக்கும் பொழுது, டென்ட்ல கூடாரங்கள்ல இருக்கும் பொழுது பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டான். நெருப்பு பரவினதோட அந்த நெருப்புல சிக்கி எரிந்து மௌத்தா போனாங்க நிறைய பேர். லைவ் வீடியோ ஓடிட்டு இருக்குது. அவர்கள் அந்த எரிஞ்சி பத்தும் பொழுது அந்த வலி தாங்க முடியாம கத்துறது, அந்த கூக்குரல் எல்லாம் லைவா பாக்குறோம். அப்படி பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருந்துச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு சாரார கைது செய்து ஜெயிலுக்கு கொண்டு போய் அங்க பெரிய அநியாயங்கள், இந்த மாதிரி நிறைய அநியாயங்கள் நடந்து கொண்டிருந்துச்சு. இவர்களுக்காக நாங்க என்ன செஞ்சோம், 2 செஞ்சிருக்கலாம். ஒன்று அவர்களுக்கு தின்ன குடிக்க இல்லாம இருக்கும் பொழுது பொருளாதார உதவிகளை செஞ்சிருக்கலாம். பொருளாதார உதவிகளை செய்ய இயலாட்டி அவர்களுக்காக நாங்க துவா கேட்டு இருக்கலாம். 2 எங்களுக்கு செய்ய தானே. இது 2ல நாங்க எதையாவது செஞ்சோமா? பொருளாதார உதவி இல்லாட்டியும் துவா கேட்கறதுக்கு காசு பணமா போக போகுது. நாங்க துவா கேட்டு இந்த 470 நாட்கள் அவர்களுக்காக துவா கேட்டு இருக்கிறோமா? நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்பானே, உன் கண் முன்னாடினா எங்க கண் முன்னாடினா எங்களுக்கு தெரிஞ்சுதானே நடக்குது. நாங்க தான் வீடியோல பாக்குறோமே, எல்லாத்தையும் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க பேப்பர்ல பாக்குறோமே. உன் கண் முன்னாடி தான் கஷ்டப்பட்டான்,
அவனுக்காக நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்பான். என்ன பதில் இருக்கிறது? யா அல்லாஹ், பொருளாதார உதவிகள் செய்யற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, ஆனா அவர்களுக்காக துவா கேட்டேன். உன்னிடம் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நன்மையான காரியத்தை செய்ததற்கு பிறகும் அவர்களுக்காக நான் துவா கேட்டேன். யா அல்லாஹ், இந்த பதிலாவது சொல்றதுக்கு நாங்க செஞ்சோமா? நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே. அதனால நல்ல விளங்கணும், கஷ்டப்படும் பொழுது இந்த மாதிரியான உதவிகளை நாங்க செய்யன்னு சொன்னா, அமல்களில் அலட்சியம் வேண்டாம்னு சொன்னா, அடுத்தவர்களுக்காக துவா செய்யறதும் அமல் தான், இபாதத்து தான். அடுத்த மனிதனுக்காக துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கொள்றான் தெரியுமா? அடுத்தவர்களுக்காக துவா செய்யும் பொழுது எங்களுடைய தலைமாட்டிலே ஒரு மலக்கு அல்லாஹ் தாலா சாட்டுறான். துவா செய்யும் பொழுது தலைமாட்டில ஒரு மலக்கு அல்லாஹ் தாலா சாட்டி விடுகிறான். நாங்க அடுத்தவர்களுக்காக துவா செய்யறோம், யா அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னனே, அந்த மலக்கு என்ன செய்வாரா? ஆமீன் என்று சொல்லிட்டு உனக்கும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னு பாராம். யா அல்லாஹ், அடுத்தவர்களுக்காக என்னெல்லாம் நாங்க சொல்றோமோ ஆமீன் சொல்லிட்டு நல்லதுவரை தானே சொல்லுவோம், உனக்கும் அது கிடைக்கட்டும், உனக்கும் அப்படி ஆகட்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா எடுத்துக்கொள்கிறான் அடுத்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், ஒத்தாசைகள். அப்ப இந்த மாதிரியான உதவிகளை, ஒத்தாசைகளை பொருளாதார ரீதியாக நாங்க செய்யறது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு வணக்க வழிபாடுகள் தான் ஐவேளை தொழுகையை மட்டும் வணக்க வழிபாடுன்னு சொல்லல, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் வணக்கம் தான், ஏழை எளியோருக்கு உதவிகளை செய்வதும் வணக்கம் தான். அதுல அலட்சியமாக இருந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன மாதிரியான தண்டனைகளை கொடுத்தான் என்பதையும் நீங்க பார்த்துட்டீங்க. ஆகையினால இருக்கக்கூடிய அனைத்து வணக்கங்களையும் எடுத்தா போதாது, மாசக்கணக்கு பேசிட்டு போகலாம், அவ்வளவு இருக்குது. இப்ப மெயினா மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட ரெண்டை தான் நான் சொல்லிக்கிறேன். நன்மையை ஏவி தீமையை தடுப்பது மனிதனோடு சம்பந்தப்பட்டது, ஏழை எளியோருக்கு உதவி செய்வது மனிதனோடு சம்பந்தப்பட்டது. அதுக்கு தான் இந்த ஸ்கூல் இதெல்லாம் நான் சொல்லி காட்டுறேன். இப்ப இந்த சீசன்ல ஸ்கூல் லிஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வேலை இருந்ததெல்லாம் டபுள் ட்ரிபிளா போயிருக்குது. ஏழுமான வசதி படைத்தவர்களாக இருந்தா அவங்களோட சக்தி கேட்ப. நான் ஆரம்பத்துல சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்திருக்கல. என்ன விஷயம்னு சொன்ன, நாங்க தர்மம் செய்யறதுல விலையும் கொள்ளக்கூடாது, தர்மம் செய்வதற்குரியவர்கள் பணக்காரர்கள், ஏழைகள் தான் வாங்குறதுக்குரியவர்கள் விலையும் கொள்ளக்கூடாது. அவங்களோட சக்தி கேட்ப தர்மம் செய்யணும். நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க, இத்தகுன்னார வளவு பிசிக்கு தந்தா, ஒரு பேரிச்ச பல துண்டையனும் கொடுத்து நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். பணக்காரனுக்கு பேரிச்ச பல துண்டை கொடுத்து சொல்ல மாட்டாங்க ரசூலுல்லாஹ், ஏழைக்கு தான் சொல்றாங்க. உனக்கு அதுதான் இருக்குதா, ஒருத்தன் கேட்டு வந்தானா சின்ன ஒரு துண்டியாச்சும் கொடு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒருத்தர் கேட்டு வராரு, இருந்தா கொடு, இல்லாட்டி மனசு நோகாதபடி சில வார்த்தைகளை சொல்லி அவர் அங்கனிக்கு இருந்து அனுப்பி வைக்கிறேன். இப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, இருந்தா கொடு, இல்லாட்டி ஏசி திட்டி அனுப்பாதே, மனசு நோகாதபடி பேசி அனுப்புங்கிறான். நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொந்தக்காரர்கள் வந்தா அப்படி வர வைப்போம், ஏழைகள் வந்தா நாய விரட்டுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மனசு நோகாதபடி பேசி அனுப்புங்கிறான். இதெல்லாம் இபாதத்துங்க. இதெல்லாம் அல்லாஹ் எதையெல்லாம் சொல்றானோ அது எதுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமோ அவ்வளவு இபாதத். இப்ப நான் பயான் பண்றேன், இது இபாதத்து. நீங்க உட்கார்ந்து கேட்டுக்கிறீங்க பாத்தீங்களா, இதுவும் இபாதத். இதுக்கு நன்மை இருக்குது. நம்ம கலைஞ்சி போகும் பொழுது இங்க இருக்கிற மலக்குமார்கள் மேல போவாங்க, மேல போய் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ பேரோட சொல்லுவாங்க. அல்லாஹ் அதெல்லாம் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அது பெரிய ஒரு சம்பவம். ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசக்கூடிய இடங்கள்ல குழுமி இருக்கும் பொழுது பரக்கத்துக்குரிய ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் வருவாங்க. வந்து முடிஞ்சதுக்கு பிறகு மேல போவாங்க. அல்லாஹ் கிட்ட சில சம்பாஷணைகள் நடக்கும். அவங்க என்ன கேட்டாங்கன்னு கேட்பாங்க. மலக்குமார்கள் இதெல்லாம் கேட்டாங்கன்னு அவங்களுக்கு நான் அதையும் கொடுத்தேன், மன்னிப்பையும் கொடுத்தேன், சொர்க்கத்தையும் கொடுத்தேன். பெரிய பாக்கியம். ஒரு 2 hour 3 hour உட்கார்ந்துகிட்டு ஒரு படத்தை சீரியலை பார்க்கலாம். விடிய எவ்வளவு சீரியல்னாலும் பார்க்கலாம். ஒரு பயான உட்கார்ந்து அரவர் கேட்கிறேன்னு சொன்ன முள்ளு குத்திரமா ஊசி குத்திரமா இருக்கும். ஏன் தெரியுமா? நாளை மறுமையில அதுல வெற்றி இருக்குது, அதுல நன்மை இருக்குது. அதனாலதான் 3 hour உட்கார்ந்து பாக்குறோம், கால் திமுத்துது இல்லை. 3 hour உட்கார்ந்து அல்ல விடிய காலையில 8 மணிக்கு உட்கார்ந்தா பகல் 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து பாக்குறோம், கால் திமுத்துது இல்ல, இடுப்பு வலிக்குது இல்ல, இன்ட்ரெஸ்டா இருக்குது. முடிஞ்சா கவலைப்படுறோம், இவ்வளவு சுருக்கா முடிஞ்சிட்டேன்னு சொல்லி. ஆனா ஒரு பயான் வந்தா எத்தனை தடவை இருக்கிற அந்த அரவருக்குள்ள ஒரு 20 தடவை கண் போயிரும் வச்சுக்கு, எத்தனை மணிக்கு முடியுமோ. ஏன் தெரியுமா? அல்ல ஷைத்தான சவால் என்னது? ஃபெயில் ஆக்குறது தான் சவால். நீ என்னைய வழி கெடுத்தாய் தானே, அதே மாதிரி உன்னுடைய அடியார்களை நான் வழி கெடுப்பேன். அல்ல சரின்ட்டான், பெர்மிஷன் கொடுத்துட்டான். அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது, மற்றதெல்லாம் லேசா இருக்குது. ஆகையினால
சொல்லப்பட்ட விஷயங்களை நல்ல மனசுக்கு எடுங்க. குறுகிய நேரத்துல சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். வணக்க வழிபாடுகள்ல அலட்சியமாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தண்டிச்ச 2 சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சிகள் ஏதாவது இருந்தா இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். ஆகையினால சொல்லப்பட்ட விடயங்களை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.